in my weekend vlog. So this will be my slow weekend. ஸோ ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது டைம் 12 ஆயிடுச்சு. ஸோ நான் எந்திரிச்சேன், சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் கைஸ். சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு திருப்பி சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ சும்மா உட்காரத்துக்கு பதிலாக நம்ம செல்ஃப் கேருக்காக ஃபேஸ்க்கு ஏதாவது போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றதை காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேருந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அப்புறம் பால் ஏடு இருக்குல்ல, அது எல்லாமே ஃபேஸ்க்கு போடுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன போடுறேன்றதை பார்க்கலாம் கைஸ். ஸோ நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு ஒரு லட்டு பிடிக்கும். எங்கள் வீட்டில் அப்பப்போ பண்ணுவாங்க. அது வந்துட்டு தெலுங்கில் வந்துட்டு சுன்னுண்டலு சொல்லுவாங்க. ஸோ அது நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். நம்ம ஈவினிங் தான் அது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்கின்க்கு என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துட்டு ஃபேஸ்க்கு போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ரைஸ் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ பொட்டேட்டோட ஜூஸ், பீட்ரூட்டோட ஜூஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் இது போட்டிருக்கேன், கடலை மாவு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் இது ட்ரை பண்ணுறேன். அப்படி பார்க்கலாம். ஸோ லம்ஸ் இல்லாமல் இப்படி இருக்கும் திக்கா. ஸோ இது ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். எஸ் ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டாச்சு. ஸோ 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்துங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இந்த செமி ட்ரை ஆகும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஸோ ரொம்ப கோல்டான வாட்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே எப்படி வாஷ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தில் ஃபுல்லாக இப்படி வைப் பண்ணி எடுத்துணும். அதுக்கப்புறம் தான் ஃபேஸில் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ரோஸ் வாட்டரில் அது ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டு ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறமா குளிக்க போகலாம். பை. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறமா பன்னீர் போட்டுட்டு என் ஃபேஸை 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா குளிக்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே இந்த டைமில் குளிக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஸ்டார்டிங்கில் சுன்னுண்டல் பண்ண போகிறோம் சொல்லிட்டு, அதுக்கு தான். ஸோ இது ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு நான் 2 கப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஜாக்ரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இது கிரைண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இது இந்த உருந்து கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே நான் கிரைண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். க்ரோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். 4 ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு ரைஸ் ஃப்ளார், கிராம் ஃப்ளார்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் இருக்கும் இல்லையா, அந்த நம்ம துருவி வச்சுருந்த வெல்லம் அது போட்டுட்டு அந்த மேலே இருக்க பவுடர்லாம் எடுத்துட்டு போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக திருப்பியும் ஒரு 2 வாட்டி நான் கிரைண்ட் பண்ணேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடராக வரும். பவுடராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு நல்லா நெய் போட்டுட்டு நான் 2 கப்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நெய் எடுத்துகிட்டு மெல்ட் பண்ண நெய் எடுத்துகிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். நான் இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது நான் ஆனில் தான் வச்சுருந்தேன், திருப்பி ஆன் பண்ண மறந்துட்டேன் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா போய் பார்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பிடிக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெய் ஃபுல்லாகவே ஒரே வாட்டி ஊற்றக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பாய்.